வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது இப்போ உடனே சொல்லணுமாமா இல்லை கடைசியாக சொல்லலாமா? கடைசியா சொல்லுங்க. சரி, ஓகே. சரி நண்பர்களே, இப்போ நாம ஆனந்த யோக பயிற்சியில் நான் யார் என்ற தத்துவம் வரைக்கும் மிக தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம். தற்சோதனை பயிற்சி அப்படிங்கிறது நான் யாரோட நிறைவாகுது. அதற்கடுத்து வரக்கூடியதெல்லாம் மிக ஆழமான சிந்தனைகள். முதல்ல இருந்தே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இனி வரக்கூடிய சிந்தனைகள் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அப்போது அதை நம்ம நல்லா உள்வாங்குவதற்கு, புரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த தற்சோதனையும் தவமும் மிக மிக அவசியம். அதனால் மகரிஷி முதல்ல ஒரு 2 அதிகபட்சம் 3 அகத்தாய்வுக்குள்ள எல்லா தவங்கள் தத்துவங்கள் தற்சோதனைகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தத்துவ விளக்கங்களுக்குள்ளே போகிறாங்க. ஆழமான தத்துவ விளக்கங்கள். இது எதனோட பேஸில் இருக்கும் அப்படின்னா, புரிதலே ஞானம் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை மகரிஷி அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுப்போம். வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் இல்லைங்களா? இப்போ பெண்ணினுடைய பெருமை என்ன என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து தெளிந்து புரிந்து உணர வேண்டும். சரிங்களா? மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பல துன்பங்கள் இப்போ வர்றதுக்கான முக்கிய காரணத்தில் ஒன்று பெண்ணின் பெருமையை அறியாமை, அறிந்தும் அலட்சியம் செய்யக்கூடிய நிலை. இதுதான் குறிப்பாக பெண்ணினுடைய பெருமை அப்படின்னு சொன்ன உடனேயும் நம்ம பொதுவாக ஆண்கள் மேலே நாம் குற்றத்தை கொண்டு வருவோம். ஆண்கள் மேலேயும் குற்றம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆண்கள் மட்டுமே பெண்ணின் பெருமை உணராமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி இன்னும் என்ன பண்ணல, பெண்ணினுடைய பெருமையை சரியாக முழுமையாக உணரவில்லை என்று தான் நாம் சொல்லணும். அப்போது இந்த சப்ஜெக்ட் ஆண்களுக்கானது அல்ல, அது முதல் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது அனைவருக்குமானது. ஏன்னா இறை ஆற்றல் மகரிஷி சொல்லுவாங்க,
எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளமென்ன. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளமென்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய். எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய். திரு என்றால் தெய்வீகமான இறைத்தன்மை கொண்ட, வழியாக வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று சொல்வார். சாதாரணமாக வடிவமைக்கல, வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். இப்போ வாழ்ந்துட்டு வர்ற மக்களில் இந்த வளத்தை அறிந்தவர்கள் எத்தனை பேருன்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சொற்பம்தான். அப்போ மகரிஷி சொல்லுவாங்க, இறைவனுடைய பணி ஒரு உயிரை தோற்றுவித்து காத்து அதற்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பது ஒரு இறைவனுடைய பணி. இறைதான உயிர்களை தோற்றுவித்து காக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பணியை அந்த இறை யாரை நம்பி கொடுத்திருக்கிறது என்றால் பெண்களை நம்பி கொடுத்திருக்கிறது, ஆண்களை நம்பி கொடுக்கல. இதுதான் முக்கியம். சரிங்களா? அப்போ இறைவனே அனைத்து உயிர்களாக வந்த போதும் அவன் முழு சக்தியோடு தன்னுடைய ஆற்றலை கொடுத்த இடம் பெண்மை என்று சொல்லலாம். மாற்று கருத்து இல்லை. அதான் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று சொல்லிட்டார். இப்போ இறைவன் தன்னுடைய பணியை செய்வதற்கு யார் தகுதியானவர்கள், ஆனா பெண்ணா என்று யோசித்த போது பெண்ணிற்குத்தான் அந்த வல்லமை இருக்கிறது என்று அந்த இனத்திடம் அதை கொடுத்திருக்கார். அப்படின்னா இந்த பெண்ணுடைய பெருமையை எவ்வளவு சொல்லலாம் என்பதை நாம் பார்க்கணும். இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மையிடம் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். அறிவில் சிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் பெரும் மதிப்போடு பார்ப்பார்கள். எல்லா ஞானிகளுமே பெண்களை தூற்றிய ஞானிகள் என்று ஒருத்தரையும் நம்ம சொல்ல முடியாது. சில சித்தர்கள் கூட ஆரம்ப காலத்தில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க ஞானத்தை பெறும்போது அந்த பெண்மையினுடைய சிறப்பை உணர்ந்துருவாங்க. சரிங்களா? பாரதியார் கூட அப்படி தானே பண்ணார் முதல்ல. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த மதிப்பு மரியாதை வேற லெவல் இல்லையா? அப்போ அந்த பெண்ணிலிருந்து உருவாகி அவ கொடுத்த பாலை குடிச்சிட்டு வளர்ந்து அம்மாவோட ரத்தத்தை பாலாக மாற்றி குடிச்சிருக்கிறோம் இல்லையா? சரிங்களா? பெண் துணையால் தான் வாழுகிறோம். திருமணம் பண்ணாமல் நீங்கள் வாழலாம், அம்மா இல்லாமல் வாழ முடியுமா? அம்மா இல்லாமல் நீங்கள் வர முடியுமா? சகோதர சகோதரிகள் இந்த சமுதாயத்தில் நமக்காக செயல்படக்கூடிய பெண்களோட உழைப்பு இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ இந்த பெண்ணினுடைய பெருமையை நாம் இன்னும் ஆழமாக உணரணும். சிலர் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது இன்னொரு கவியில் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள், பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும் பாவ சுமை ஏற்று பெற்ற துன்பம் உலகறியும். பெரும் பாவத்தை சுமந்து நிற்கிற தன்மை உலகத்துக்கு தெரியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி, எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனைப் போல் என்றும் உள்ளார். இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனைப் போல் என்றும் உள்ளார். அப்போ அந்த உண்மையான பெண்மை, அதனுடைய சிறப்பை நாம் எல்லோருமே உணரணும்.
மகரிஷி சொல்லுவாங்க, உலகத்தில் 800 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 400 கோடி பேர் பெண்கள். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எத்தனை பெண்ணை கருச்சிதைவு செய்தாலும், உயிர் வரக்கூடாதுன்னு நம்ம திட்டமிட்டாலும், இறையாற்றல் அப்படி விடாது. ஈக்குவலாக தான் வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போது 400 கோடி பெண்கள், மிச்சம் இருக்கிற 400 கோடி பேர் யாருன்னு கேட்பார் மகரிஷி. பொதுவாக நம்ம ஆண்கள்னு சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த ஞானிகளோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. பெண்கள் 400 கோடி, மிச்சம் இருக்கிற 400 கோடி அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஒரு ஷாக்காக இருக்கும் நிறைய பேருக்கு. ஆமாம் இல்லை? சரிங்களா? அப்போ இது மொத்த சமுதாயமே பெண்வழி சமுதாயம், தாய்வழி சமுதாயம். அதனால தான் இங்கே மொழிக்கு தாய்மொழி என்று பெயர். தந்தை மொழின்னு அங்கே பேர் கிடையாது. சொல்லிக்கலாம் அப்பாவோட மொழி என்னன்னு, பட்டு பொதுவான நம்ம சொல்கிறது என்ன, மதர் டங்க் தான், தாய்மொழி தான் அது. சரிங்களா? அதே போல் நான் வாழ்கிற நாடை கூட தாய் நாடு என்று தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு. முற்காலத்தில் இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய மதிப்பு வளத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க, அறிவிச்சிறந்த நிலையில் இருக்கிறப்ப. சரிங்களா? ஏன்னா நீங்கள் இந்த சுயம்வரம் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பெண், நூற்றுக்கணக்கான ஆண்கள் வந்து அந்த பெண்ணிற்காக போட்டியிடுவாங்க. அதில் ஒரு நபரை செலக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன இருந்தது, பவர் இருந்தது. அப்படின்னா அந்த பெண் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பட் இடைக்காலத்தில் ஏற்பட்ட அறிவு குறைபாட்டினால பெண்களுக்கு இன்னைக்கு 2ஆம் தரமாக அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க. பட் முதல் தரமாக இருந்திருக்க வேண்டியது பெண்கள் தான். அப்போ அந்த பெண்ணினத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் பல துன்பங்கள் இந்த சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. சதி என்ற ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொடுமையெல்லாம் நடந்திருக்குது பெண்களுக்கு. சரிங்களா? பச்சை குழந்தையா இருக்கிறப்பவே கள்ளிப்பாலை ஊற்றி நெல்லை கொடுத்து கொலை செய்கிற அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு கூட்டம் வேற எந்த உயிரினத்திலையும் இருக்காது. வேற எந்த உயிரினம் இப்படி பண்ணதில்லை இல்லையா? சதிங்கிற திட்டம் உங்களுக்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராய் வந்து தான் அவர் நிறுத்தினார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. உடன்கட்டை ஏறுதல். அதாவது ஒரு ஆண் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய மனைவியை அந்த நெருப்புலையே பிடிச்சி தள்ளுறது. இதெல்லாம் நடந்துருக்குதுங்க. யோசிக்க கூட முடியல நம்மளால். உயிரோடு இருக்கிற ஒரு பெண்ணை நெருப்பில் தள்ளி விட்டால் என்ன ஆகும்? அந்த பெண்ணு, அவரோட உடல் உயிர் மனம் என்ன ஆகும்? அவரோட குழந்தைகள் என்ன ஆவாங்க? என்ன கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க. இதை மகரிஷிகிட்ட வந்து இந்த திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்தலான்னு சொல்லி மகரிஷிகிட்ட வந்தாங்களாம். அதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது பாருங்க. எவ்வளோ ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கு கூட வாழ்கிறோம் பாருங்க. இந்த சட்டத்தை மறுபடியும் அமல்படுத்தலான்ட்டு இருக்கிறோம், உங்களோட ஒப்புதல் தேவை, நீங்கள் ஒரு ஆன்மீக அமைப்போட தலைவராக உங்களோட ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்டு வந்தாங்களாம்மா. அதுக்கு மகரிஷி சொன்னாராம்மா, ஓ நல்லதாச்சே இந்த திட்டம், இதை அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாராம்மா. கூட ஒரு சின்ன இது மட்டும் சேர்த்திக்கலாம். ஒரு ஆண் இறந்தால் பெண் விழுந்து சாகணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஓகே நல்லது. அதே மாதிரி ஒரு பெண் இறந்தால் அந்த ஆணும் விழுந்து சாகணும் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கேன், நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டு தரோம். வந்தவங்க எல்லாம் துண்டக்கான துணியக்கானு ஓடிட்டாங்க. என்ன இருந்தாலும் இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் உண்மைதானே. அது என்ன, ஒரு ஆண் இறந்தால் ஒரு பெண்ணு சாகணும், ஏன் அவள் கெட்ட வழியில் போகக்கூடாதுன்னு இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஓ இப்போ ஆண் கெட்ட வழியில் போகலாமா? பெண் இருந்தால் சேம் அதே மாதிரி சொல்லிடுங்க, ஆணுக்கு வந்து உருந்து சாகணுன்னு. வந்தவெல்லாம் ஓடிட்டாமாங்க. அப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி சிந்திக்கிறாங்க பாருங்களேன் மனிதன். அப்போது இந்த பெண்ணினுடைய சிறப்பை பெருமையை நாமெல்லாம் உணரணும். இன்னும் உணரலை.
பெண்களை இன்னும் இரண்டாம் தரம் பட்சையாக அடிமைகளாகவே பெரும்பாலான இடங்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இதனோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தையோட பெரும்பங்கு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. உண்மையா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை உருவாகி வெளியே வர்றதுல பெரும்பங்கு யார்கிட்ட இருக்கு? பெண்கிட்ட இருக்கு. ஏன்னா ஆண் உயிரணுவை கொடுக்கறதோட முடிஞ்சது. அந்த உயிரணுவை வாங்கி தன் உயிரணுவோடு இணைத்து 10 மாத காலம் தன் உடலிலே சுமந்து ஒரு குழந்தையாக மாற்றி வெளியே கொண்டு வருவது பெண்ணினுடைய பொறுப்பு. அப்போ அதனால தான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை சொல்றாங்களா இல்லையா? சரிங்களா? அப்பனுக்கு பையன் தப்பாமல் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. பட் மிக முக்கியமான தன்மை வந்து அம்மாகிட்ட இருந்து தான் வரும். அதனால தான் பெண்களோட சிறப்பை உணரணும்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஏன்னா அம்மா கூட தான் 10 மாத காலங்கள் அந்த குழந்தை இருக்குது. அப்பாவோட உயிரணு அம்மாவோட உயிரணு ரெண்டும் வந்துருச்சு. அப்போ 2 பேருக்கு 50-50% பங்கு. இப்போ அம்மா கிட்ட 10 மாத காலம் அந்த குழந்தை இருக்கிறதால 10 மாத காலம் இந்த அம்மா அனுபவிக்கிற அனுபவங்கள், இன்ப துன்பங்கள், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் அந்த குழந்தையில பதியுது. அப்போ ஆணை விட பெண்ணிற்கு ஒரு குழந்தையை கொண்டு வருவதில் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம் அடிமையாவே வச்சிருந்தோம் அப்படின்னா அவளிடமிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் தலைவர்களாக வர முடியாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்ப எந்த வீட்டிலே பெண்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த வீடு தான் சிறந்த வீடு, சிறந்த இல்லம். அதுதான் அமைதிக்கான களம். இப்ப பெண்கள் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா அந்த வீடு இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஏதுமில்லை என்று வள்ளுவர் சொல்லுவார். சரியான ஒரு மனைவி மட்டும் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு உலகமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லையாமா. பாருங்க எப்படி எழுதி வச்சிருக்காரு. ஆனால் சரியான மனைவி மட்டும் அமையலைன்னா உலகமே அவங்ககிட்ட இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இல்லத்தை ஆள்பவள் இல்லாள் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இல்லாள் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு பேர். இல்லத்தை ஆள்பவள் இல்லாள், அதுதான் அதுக்கு விளக்கம். இல்லான் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்னன்னா இல்லத்தை ஆள்பவன் இல்லை, ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு வீடு என்பதில் வீட்டுக்கு மனைக்கு விளக்கு மனைவி. மனை என்பது வீடு. அந்த வீட்டில் அந்த காலத்தில் என்ன கிடையாது, கரண்ட் கிடையாது. அப்போ வாழணும் அப்படின்னா விளக்கு ஏற்றி தான் அந்த வாழ்க்கை நடத்த முடியும். விளக்கு என்பது இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுத்து நம்மை தெளிவாக அந்த இடத்திலே நடத்தக்கூடியது. அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மனைவி என்பவள் அறியாமை என்ற இருளை விளக்கி அறிவு என்ற ஒளியை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பெண்மணி இருப்பதனால அந்த இல்லத்திற்கான விளக்கு மனைவி என்று அந்த பெயர். இதெல்லாம் பெயர் காரணம் பாருங்க எப்படி வந்திருக்குது. சரிங்களா? தையலர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது பெண்களுக்கு. தையலர் என்றால் பெண்கள் என்று அர்த்தம். தையல் என்பது என்ன செய்யும்? இணைக்கக்கூடியது. கத்தரி வெட்டும், தையல் பண்ணும்போது அது இணைக்கும். இப்போ குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்போம்? பொதுவாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முகமாக பிரிந்து வெட்டி ஒருத்தரை ஒருத்தர் விலக்கி இருப்போம். இது குடும்பத்தினுடைய இயல்பு. அப்போ அப்படி வெட்டுப்பட்ட உறவுகளை ஒன்றாக இணைத்து கோர்க்கக்கூடிய சக்தி கொண்டவள் பெண். அதனால தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஒரு ஆணை ஏன் திருமணம் செஞ்சு அனுப்புறதில்லை? அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. சரிங்களா? தன் இடத்தை விடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடம் நல்லா இருக்கணுங்கிறது அளவுக்கு வாழ்ந்து
அந்த இடத்த செழிப்புறச் செய்து தன்னை அனைத்தையும் தியாகம் செய்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குதுன்னா பெண்களுக்குத்தான் இயல்பாக இருக்கிறது. பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதனால தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஆணனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? அப்போ எதுக்காக அங்கே அனுப்புகிறோம்? அந்த குடும்பம் தழைக்க வேண்டும், அந்த குடும்பம் சிறந்து வளரணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் தழைக்கணும், உறவுகள் நல்ல சிறப்பாக இணக்கமாக இருக்கணும். அப்படின்னா அது பெண்ணால் மட்டும்தான் சாத்தியமாகுங்கிறதுனால தான் பெண்ணை அனுப்புகிறோம். இப்போ எல்லா உறவுகளையும் இணைக்கக்கூடிய சக்தி கொண்டவள் பெண். அவன் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். அதான் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இது நிறைய பேர் தப்பாக சொல்லுவோம். ஆவதுனா நல்லது, அழிவதுனா கெட்டது. அப்படி அல்ல. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. நல்லா புரியணும். சரிங்க? பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. நேரிழையாள் என்று ஒரு பேர் இருக்கு பெண்களுக்கு. நேரிழையாள் அப்படின்னு. இந்த நெசவு தொழிலில் பாவுக்கு போவாங்க, பாவடிக்கு. எங்கள் அப்பாவெல்லாம் அந்த தொழில் இருந்ததுனால அந்த பாவடிக்கு போவாங்க. நாங்கள் அந்த பாவடியெல்லாம் பார்த்துருக்குறோம். 2 பக்கம் கல்லை நெட்டி இந்த பக்கம் 2 பக்கம் கட்டி விட்டு நடுவில் அந்த நூலை கட்டி அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டெப்த்தாக எனக்கு தெரியாது, பார்த்துருக்கேன் நான். எங்கள் ஊர் எல்லாமே நெசவு தொழில் தான் மேக்சிமம். அப்போது அந்த இதில் அந்த நேரிழை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த தறி பார்த்துருக்கீங்கள? தறி இன்னுமே ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இயற்கை நெய்கிற தறி இருக்குது. அதில் நேரிழைன்னு ஒன்று இருக்கும், ஊடுலைன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? வெறும் நேரிழை வச்சு நீங்கள் துணி பண்ண முடியாது, வெறும் ஊடுலை வச்சு துணி பண்ண முடியாது. அப்போ இந்த ஊடு இலையை சரி பண்ணி பிடிச்சி கொண்டு போகிறது வந்து இந்த நேரிழையோட வேலை. அந்த நேரிழை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதுக்கு நடுவில் இந்த ஊடுலை என்னாகும், இப்படி போயிட்டு போயிட்டு வரும். இந்த சடக்கு 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 சடக்குன்னு அடிப்பாங்க. இது ரைட்டு லெஃப்ட்டுன்னு போயிட்டு போயிட்டு வரும். சரிங்க? இன்றைக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு நிறையா. அதையும் நான் பார்த்துருக்குறேன். தறி அது உட்காந்து சும்மா அடிச்சிருக்கிறேன், நெஞ்சதில்லை. அப்போ அது என்ன பண்ணும், நேரலை கூட இந்த ஊடுலை போய் போய் அது துணியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், அந்த நேரலை சரியாக இருந்தால் தான் துணி சரியாக கிரியேட் ஆகும். நேரலையில் வந்து போச்சு அப்படின்னா துணி உற்பத்தி ஆகாது. அதுபோல் இந்த பெண் என்பது எப்படி ஒரு நூல் துணியாக மலர்ச்சி பெறுகிறதோ, சரிங்களா, அப்போ அந்த இல்லம் தழைப்பதற்கு செழிப்பதற்கு இந்த பெண்ணால் தான் முடியும். அவள் தான் அஸ்திவாரம் என்பதை உணர்த்துவதற்கு தான் நேரிழையாள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க பெண்ணனை பற்றி நான் நிறைய பேசலாம். பெண்ணனுடைய தியாகம் வந்து மகரிஷி சொல்லுவாங்க அந்த கவியில், பெற்றோரை, பெற்றவங்களை, யார் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த நாம் கடன்பட்ட நபர்கள்னால் பெற்றோரை, பிறந்த அகத்தை யோசிச்சு பாருங்க, பெற்றவங்களை, பிறந்த வீட்டை, பிறந்த ஊரை. சரிங்களா? ஊருக்காகவே எவ்வளோ ஏக்கம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏக்கம் இருக்குது நமக்கு. நம்ம ஊருங்கிற ஒரு பெருமை மகிழ்ச்சி இருக்கா இல்லைங்களா? ஊரை விட்டு குடிபெயர்றது இந்த படத்தில் கூட போட்டிருப்பாங்க, மெய்யழகன் படத்தில். அவ்வளோ கஷ்டம் அது, தன்னோட ஊரை விட்டு போகிறது அப்படிங்கிறது. சரிங்களா? அவன் திரும்பியே வரமாட்டார் அவங்க அப்பா பல வருஷமாக. அப்படி அது ஒரு பாண்டிங். அது போனோம்னா ஒரு அவமதிப்பாயிரும். பெற்றோரை, பிறந்த அகத்தை, பிறந்த ஊரை விட்டு சொந்த பந்தம், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க பாருங்க. இன்னைக்கு தான் கோர்ட்டுக்கு இழுத்து கேஸை போட்டு சண்டை போட்டு பிடிங்கிறோம் பொம்பளைகளும். அன்னைக்கு எல்லாம் பெண்கள் அப்படி அல்ல. ஏதோ 5 பவுன் 10 பவுன் 20 பவுன் போட்டாங்கன்னா என்ன போடுறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க, மொத்த சொத்தையும் விட்டுட்டு வருவாங்க. இது எப்பேற்பட்ட விஷயம், சாதாரண விஷயம். அது விட முடியணுமில்ல. ஆம்பளை விட்டுருவாங்களா? வெட்டிடுவாங்கல்ல. விடுற தன்மை அவங்ககிட்ட இல்லை. ஆனால் பெண்களுக்கு அந்த தன்மை இருக்குது. பெற்றோரை, சொந்த உறவுகளை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க பாருங்க.
பெற்றோரை, பிறந்த அகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற. சாதாரண நோக்கம் அல்ல, பெருநோக்கு இது. மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பெண்கள் துறவிகளுக்கு சமமானவர்கள். இதுலயே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விட்டு துறந்து தானே வர்றாங்க. பெருநோக்கில் கடமையற மாற்ற. அடுத்த வரியில் சொல்றாங்க பாருங்க, பெருநோக்கம். என்ன பெருநோக்கம்? இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யணும், அந்த குடும்பத்தை காக்கணும், அந்த குடும்பத்தை உயர்த்தணும். பெருநோக்கில் தன்னோட கடமையை செய்யணும் என்ற நோக்கத்தில் கடமை அறம், கடமை அறம் அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ கேட்குறது, பெண்கள் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஆண்கள் இப்படி இருக்கிறதுக்கு உதவி செய்யணும், பெண்கள் இப்படி இருக்கீங்களான்னு செக் பண்ணணும். அப்போ தான் அது பெண்ணு. பெண்ணுடைய வடிவம் எடுத்ததாலேயே அவங்க பெண் கிடையாது. சரிதானுங்களா? பெண்களுடைய குணம், தன்மை இருக்கணும் இல்லையா? மாம்பழம் அந்த வடிவத்தில் இருக்குதுங்கிறதுக்கே மாம்பழம் இல்லையில. சரிதானுங்களா? அதில் உள்ள கேரக்டர் அப்படி இருக்கணும், தன்மை அப்படி இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் மாம்பழம். பிளாஸ்டிக்கில் செஞ்சு கூட விற்கலாம். அந்த மாதிரி இப்போ நாம் சொல்கிறது பெண்ணினுடைய பெருமைனா, பெண்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை இருந்தால் தான் அது பெருமை. தன்மை இல்லாட்டி அது பெருமை இல்லை, அது பெருமையற்ற இடம். அப்போ கடமையற மாற்ற அறம்னா உங்களுக்கு தெரியும், யாருக்கும் துன்பமில்லாமல் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய வல்லமை கொண்டது தான் பெண்ணினம். அவ்வளோ பவர் இருக்கு. பற்றற்ற துறவியன குடும்ப தொண்டேற்று. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடையாது? பற்று கிடையாது, வெறுப்பு கிடையாது. அப்படி வரணும். பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று. இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம், இப்போ எனக்கு தனிப்பட்ட அந்த வெறுப்புகள்லேருந்து நாம் விலகி நிற்கிற அளவுக்கு சக்தி யார்கிட்ட இருக்கு? பெண்களுக்கு இருக்கு. அதான் சொல்லுவாங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி குலதெய்வம் வேற, தாலி கட்டின அடுத்த நொடி குலதெய்வம் வேற. குலதெய்வத்தையே மாற்ற முடியுமா ஒரு பெண்ணால்? முடியும். மாற்றிக்கிறாங்க பாருங்க. இப்போ இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறோம்? இதுக்கு மேலே எதை தியாகம் பண்ண முடியும்? சரிங்களா? அப்போ அந்த அளவிற்கு ஒரு தன்மை ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்குதுன்னா அவங்கள எவ்வளோ உயர்வாக நம்ம பார்க்கணும். பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று. குடும்பத்தில் செய்யறதுக்கு பேர் என்ன? தொண்டு. அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு தொண்டு அந்த பெண்ணுக்கு இருக்கு. அதனால தான் பெண்கள் தனியாக தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முற்காலத்தில். ஏன்னா அவங்களுக்கு இந்த தொண்டே சரியாக இருந்தது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த ஒரு 10 பேர் குடும்பத்தில் இருந்தால், 20 பேர் இருந்தால், அவங்களுக்கான எல்லா செயலுமே செய்யும்போது நீங்கள் தனியாக போய் சிவனடியார்களுக்குன்னு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. சொல்லுவாங்களா, கணவனுக்கு ஒரு தொண்டை சரியாக செய்யக்கூடிய மனைவி அவள் என்ன சொன்னாலும் படிக்குமா. வள்ளுவன் வாசிகெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அம்மா வீட்டுக்காரர் கூப்பிட்ட உடனே தண்ணி சேர்ந்துட்டு இருந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துதாம்மா. அது உள்ளே போய் விழுந்திருக்கணும்ல அந்த பக்கெட்டு, அந்த கயிறு, அது அப்படியே நின்றுச்சாமா. அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு சக்தி இருந்திருக்கு பாருங்க. சொல்லுவாங்கள்ல, அந்த கொங்கணர் ஒரு தடவை பிச்சை எடுக்க போனார். அப்போ அந்த அம்மா, இருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டு வரேன்னு சொல்லிச்சாங்க. என்ன சன்னியாசி வந்திருக்கிறேன், நீ வீட்டுக்காருக்கு சோறு போட்டு வர்றங்கிற, அவ்வளோ உனக்கு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாராம்மா பயங்கரமாக கோப பார்வையா. அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்லிச்சாம்மா, கொக்கனை நினைத்தாயோ கொங்கணமான்னு. அதுக்கு முன்னாடி அவர் கொக்கு எங்கேயோ தவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. கொக்கு மேலேருந்து எச்சம் போட்டுருச்சு அவர் மேலே. கொக்கு அப்படியே முறைச்சி பார்த்துருக்காரு. கொக்கு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சாம்மா. அதனால தான் கொங்கணவர் படத்தில் பார்த்தீங்கன்னா கொக்கு தீ பிடிச்சி எரியும். அந்த அம்மா கேட்டுச்சாம்மா, என்ன கொக்குன்னு நினச்சிட்டியா நீ? வேணா பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கம்முனு கோரியா? சரி, எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ பவராக இருந்திருக்காங்க பாருங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறது. பெண் புத்தி பின் புத்தினா பின்னாடி வர்றத கூட யோசிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிற புத்தி பெண் புத்தி. சரிங்களா? அப்போ ஆண்களுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாது. நிறைய பக்கம் தப்பு பண்ணிட்டு போய் மாட்டிக்குவாங்க. வீட்டில் சொன்னால் கேட்காம அப்புறம் போய் சிக்கிக்கிறது.
அப்போ அந்த அளவுக்கு நுட்பமாக செயல்படக்கூடிய மூளைத்திறன் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். இன்றைக்குமே சொல்கிறாங்களே, சயின்டிஃபிக்காக ப்ரூவன், பெண்களோட மூளை மல்டி டைமென்ஷன், மல்டி டேலண்டட், பல வழியில் வேலை செய்யுமாம்மா அட் அ டைமில். நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் சண்டை போடுற பாருங்களேன், ஆண்களுக்கு பாயிண்ட்டே எடுக்க தெரியாது. ஆனால் அந்த பெண்கள் எப்படி தான் பேசுவாங்கன்னா அப்படி பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட பிரெயின் வந்து அப்படி வந்து அட் அ டைமில் 100 இடத்துல கை வச்சு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் அப்படி கிடையாது. நம்ம பிரெயின் செயல்படுறது வேறு மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு. உடல் அங்கம் மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை, மூளை, மனம், செயல்திறன் எல்லாமே டிஃப்ரென்ஸ். பெண்களோட உடம்பு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் உயிர் ஆற்றல் இருக்குது இல்லைங்களா, வலியை தாங்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று எடுத்திருக்காங்க. உலகத்தில் ஒரு மனுஷன் அடிபட்டால் ஒரு வலின்னு வருது இல்லை, அந்த வலிக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த வலியை தாங்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பிரசவ வலி அந்த பெண் தாங்கும்போது 206 எலும்புகளும் உடையிற அளவுக்கு வலிக்கும்னு சொல்கிறாங்க. அதைவே அந்த பெண் தாங்கிடுவாளாமா. அதே வழி ஆணிடம் கொடுத்தா செத்தே போயிடுவானாமா. அப்போ உடம்புல எவ்வளோ வலிமை இருக்குது பாருங்கள். பெண்கள் பார்க்கறதுக்கு சாஃப்ட்டு, பட் உள்ள உடல் வந்து அவ்வளோ வலிமையானது. மன வலிமை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். மனோசக்தி வந்து பெண்களுக்கு அதிகம். சரிங்களா? அப்போ மனம்தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த விதத்தில் பெண் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு இறைவனுடைய தன்மாற்றம், படைப்பு. அதனால தான் சொல்கிறார், மங்கையராய் பிறப்பதற்கே பெரும் மாதவம் செய்திடல் வேண்டுமாங்க. சாதாரண தவம் இல்லை, பெரும் தவம் செய்யணும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறோம், சரியா, இந்த பொம்பளையாக பிறந்து நான் வீணாக போயிட்டேங்கிறோம். எவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்கு பாருங்க. பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு இருக்குது இல்லையா? யோசித்து பாருங்க. மாமியார், மருமகள், இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய சண்டை. மாமியார் பெண்ணு, மருமகள் பெண்ணு, நாத்தனார், கொழுந்தியார், இப்படியெல்லாம் பாருங்க. யாருக்கு யார் விரோதியாக இருக்கிறோம்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கிறோம். ஆணுக்கு ஆண் எதிரியாக இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. மாமியார் மாமனார் மருமகனும் சண்டை போட்டால் சாயங்காலம் கடைக்கு போய் ரெடி பண்ணிக்குவாங்க. பெரும்பாலும் சண்டை போடுறதில்ல, சரிங்களா? அப்படி இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று ஒத்துக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 2 பேருமே, அதுக்குன்னு ஆண்கள் எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்லலை. ஆண்கள்கிட்டையும் நிறைய தவறுகள் இருக்குது, மாற்றிக்கொள்ள வேண்டியது. அதே சமயம் பெண்கள்கிட்டையும் இருக்குதுன்னு நீங்கள் புரியணும். ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு வருவது என்பது அந்த வீட்டை தழைக்க செய்வதற்கு, அங்கே இருக்கிற உறவுகளை இணைப்பதற்கு. உறவுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது, கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. அதை இணைத்து கொண்டு போகக்கூடியது தான் பெண்ணினுடைய சிறப்பு. பிரித்து சூறையாடுறது அப்படிங்கிறது பெண்ணினுடைய சிறப்பு அல்ல. அது ரொம்ப ஒரு சாதாரணமான செயல் அல்லது மோசமான செயல் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த பெண்ணின் சிறப்பை அவங்க உணரலை. அதே போல் ஒரு டைம் ஆயிடுச்சா, இது நிறைய பெரிய டாபிக், இது பேசிகிட்டே இருக்கலாம். சரி, இந்த ஒன்றை சொல்லி நிறைவு செய்வோம். அதே போல் இன்றைக்கி பெண்களுக்கு என்னென்னா, சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக தெரியுது. சம்பாத்தியம் பண்ணணும்னா பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக சம்பாதிக்க தெரியணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்து நிச்சயமாக, காந்திஜி சொன்னாங்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். பெரும்பாலான குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த கணவனை நம்பி மனைவி இருக்கிறதால, பையனை நம்பி அம்மா இருக்கிறதால தான் அந்த பையன் என்னை விட்டு போயிடுவானோ, இந்த கணவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு 2 பேருக்கு பயம். ஏன்னா அம்மா ஹஸ்பண்டுக்கு அடுத்தது பையனை நம்பித்தான் சாப்பாடு எல்லாமே, வாழ்க்கையே நம்பி இருக்காங்க. அதே போல் மனைவி முழுக்க முழுக்க கணவனை நம்பி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 2 பேருக்கு என்ன வந்துடும்னா பயம் வந்துடும். இவங்கள நம்பி நானா, என்ன நம்பி அவங்களா அப்படிங்கிறப்போ இந்த அம்மா அந்த பையனை தன்னோடையே இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மனைவி இல்லை அங்கே போயிடக்கூடாதுன்னு தானே இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு மொத்தத்தையும் பெண்கள் அபகரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பயம் இல்லாமல் போயிட்டா வாழ்க்கை இல்லாமல் போயிடும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க,
வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி என்று சொல்லுகிறார். ஒரு பெண் யாருன்னா, பெண்ணுக்கு அது ஒரு விளக்கணம் கொடுக்கிறார். தற்காத்து, ஒரு பெண்ணால தன்னை காத்துக்கொள்ள முடியும். தன்னை காத்துக்கொள்ள முடியும். நீங்க பாருங்க, வெள்ளச்சேலை கட்டின ஊருப்பட்ட ஆயா இருக்கு, பார்த்துருக்கலாம் நீங்க. ஒரு வீட்டில் ஆண் தவறிட்டாருன்னா அந்த பெண் எப்படியாவது கட்டி மேலே கொண்டு வந்துடுவாங்க, முடியும் அவங்கனால. சரிங்களா? அவ்வளோ சக்தி அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் உதய ஒரு பெண்ணு போயிட்டா ஆணால் அப்படி கொண்டு வர முடியாது. சரிங்களா? தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை கொண்டவனையும் பேணி பாதுகாத்து, சொற்காத்து, சொன்ன சொல் மாறாமல், சோர்விழாள் பெண், சோர்வே அடைய மாட்டான். சரிதானுங்களா? பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தூங்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து சேவையாற்றக்கூடிய அளவில் இருப்பவள் தான் பத்தினி. இதெல்லாம் நிறைய பெண்களுக்கான சிறப்புகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அவள் இருக்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டில் ஸ்ரீதேவியோ மூதேவியோ வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் நினைச்சா குப்பையில் இருக்கிறது கோபுரத்திலையும் ஏற்ற முடியும், கோபுரத்தில் இருக்கிறது குப்பையிலையும் கொண்டாந்து தள்ள முடியும். பெண்ணினுடைய கிட்ட தான் இருக்கு எல்லாமே. சரிங்களா? அவ்வளவு சக்தி அவங்ககிட்ட இருக்கு. பெண்ணினுடைய பெருமையை நாம் எல்லாருமே உணரணும், அவங்களுக்கான மதிப்பை சிறப்பை கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் தொழில் செய்யணும், அது இன்னைக்கு மஸ்ட்டு. ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு அந்த நான் சொன்னேன்ல, மனைவியோ மருமகளோ சுயமாக தொழில் செய்யாதப்போ, வருமானம் இல்லாதப்போ தான் கணவனையோ மகனையோ பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மாமியாரோ தொழில் செய்யக்கூடிய ஒரு மருமகளுக்கோ சண்டை வராது. நீங்கள் வேணால் நிறைய வீட்டை செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேரும் தொழில் செய்கிற மாதிரி இருக்காங்க, சம்பாதிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா இவங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க. வீட்டுக்காரரை நம்பி இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அம்மா பேச்சு கேட்கறதே கேட்டு போன்றுவாங்க. இந்த மாமியார் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் நீ உங்கள் பொண்டாட்டி கேட்சிக்காரியே போடான்ருவாங்க. சுயமாக நிற்க தெரியணும், சுயமாக நிற்க தெரியணும். எல்லாருக்குமே ஒரு தொழில் கண்டிப்பாக தெரியணும். யார் இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். சரிங்களா? நிச்சயமாக ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வராது. அடுத்தவங்களை நம்பி இருந்தீங்கன்னா பயப்படுவீங்க. நீங்கள் படுற பயத்தால் அந்த குடும்பத்தில் பல துன்பங்கள் வரும். ஆக்சுவலாக பயப்பட வேண்டியது இல்லை. தொழிலே தெரிலினாலும் இன்னைக்கு வெளியே போனால் எந்த ஒரு வேலை செஞ்சு யார் வேணால் பொழைச்சிக்கலாம். பொழைக்க முடியாதனால இன்றைக்கி பனியன் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா சும்மா ஒன்றுமில்ல, பீஸை பேக் பண்ணுறது முதல் நாள் போனாலே 1000 ரூபா சம்பளம் வாங்கலாம். இப்போ இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் ஒரு தொழில் தெரிஞ்சுக்கணும். ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். பிச்சைக்காரன் பீக் ஹவரில் 1000 ரூபா சம்பாதிச்சிருவான். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு பிச்சைக்காரன் 1 மணி நேரத்தில் 100 பேர்கிட்ட வண்டியில் நிறுத்தி பிச்சை எடுத்தான்னா டிராஃபிக் சிக்னலில் 1000 ரூபா சம்பாதிச்சிருவான். இவ்வளோதான் பணத்தோட வேல்யூ என்னை பொறுத்த வரைக்கும். யார் வேணால் சம்பாதிக்கலாங்க. சரிங்க? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி பெண்கள் எல்லா துறையிலையும் பயங்கர ரீச் ஆகிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்ச நாளில் பாருங்கள், பெண்கள் தான் உலகத்தையே ஆள்வாங்க. இதை சும்மா நினச்சிக்காதீங்க, அப்படி தான் நடக்க போகுது. சரி, அன்றைக்கெல்லாம் ஆண்கள் சும்மா டம்மி பீஸாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, இன்றைக்கி பெண்களை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி பெண்கள் ஆண்களை வச்சுருப்பாங்க கொஞ்ச காலத்தில். அப்போது நீங்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே புரிய வேண்டியது, ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா, குழந்தையை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அந்த குழந்தைக்கான வீட்டு பணிகளை செய்கிற பெரிய விஷயமானா இதுதான் பெரிய விஷயம். ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அந்த கணவனை பார்த்து கொண்டு குடும்பத்தை பார்த்து கொண்டு அதை செய்கிறாங்க பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய விஷயம். வேலைக்கு போயிட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பெண்கள் தப்பாக சட்டிப்பானை கழுவுறதெல்லாம் ஒரு வேலையான்னு நினைக்கிறாங்க. சட்டிப்பானை கழுவுறதல்ல, ஒரு உயிருக்கு உணவளித்து அந்த உயிரை காக்கக்கூடிய பணின்னு நீங்கள் புரியணும். அதனால் தொழில் கல்வியை வச்சுக்கணும், பட் தொழிலுக்கு போய் கட்டாயமாக சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? குடும்பத்தை நடத்துவது தான் பெரிய பொறுப்பு, பெரிய பணி. அதை நம்ம சரியாக செய்யணும். அதுக்காகத்தான் பெண்கள் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அழகரையா தான் சொல்லுவார்,
பெண்கள் இந்த வீட்டுக்கு வந்தது அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காக அல்ல, அன்பு செலுத்துவதற்காகன்னு சொல்லுவார். இப்போ ஆனால் பெரும்பாலான இடத்துல இந்த அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, யார் யாருக்கு கொடுக்குற, அம்மா கொடுக்குறியா, அக்கா கொடுக்குறியா, எதுக்காக கொடுக்குற, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆடிட் பார்க்கறதுக்காக பெண்கள் அங்கே போனோம் குடும்பத்துக்கு. அதாவது பெண்ணினுடைய வேலை என்ன, பெருமை என்னன்னு தெரியல, அதனால வந்த விளைவு இதெல்லாம். புரியுதா இல்லைங்களா? அதை பற்றி நிறைய நம்ம பின்னாடி பேசுவோம். அப்போ பெண் வந்து ஒரு மிகச்சிறந்த இறைவனுடைய வெளிப்பாடு, படைப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கே பெண்ணை பற்றி தெரியல, ஆணுக்கு சுத்தமாக தெரியல. இன்னும் நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். அதனால் பெண்ணுடைய பெருமையை நம்ம உணரணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பெண்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கணும். அவங்களுக்கான கல்வி, வசதி, வாய்ப்பு எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா வச்சுக்கணும் எல்லாரையும், அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட கருத்து. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடும் வீடும் உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது ஃபைனல். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். உங்களை வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அம்மா இப்போ ஷேர் பண்ணுங்க அதையே.